Hello friends, வணக்கம் and welcome to Karthika channel. KC Family and Class Special. Hi, Diwali shopping haul video தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம அந்த சீரீஸ்ல ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே நிறைய சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் போயிடுச்சு. சாரியும் அடுத்தடுத்து வரதுக்கு இருக்கு. ஏற்கனவே நான் சாரியும் போட்டிருக்கேன். லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் இருக்கு. நான் தீபாவளின்றதுனால எல்லா சோர்ஸ்லயுமே எல்லாருமே ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கிறதுனால பிடிச்சதை டக் டக்குன்னு வாங்கிடுங்க. இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு ஃபெஸ்டிவலுக்கு போட்டுக்கிற மாதிரி ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போட்டுக்கிற மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சூப்பர் குர்தாஸ் தான் பார்க்க போறோம். அந்த வகையில இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் அனார்கலி குர்தா தான் பார்க்க போறீங்க. நல்ல ஒரு ஃபிட்ல இருக்கு, நல்லா பெருசாவே இருக்கு, விசாலமாவே இருக்கு, 3/4 ஸ்லீவ்ல வருது. இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இந்த சீக்வன்ஸ் டிசைன், ஷம்கி டிசைன், இந்த மிஷின் எம்ப்ராய்டரி எல்லாம் ரொம்ப குவாலிட்டியா இருக்கு. யோக் லைன்ல கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு இந்த கலர் வந்து அழகா பாட்டில் கிரீன் கலர்லயே டார்க்கா தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல, பட் நேர்ல ட்ரஸ்ட் மீ அந்த ஷிமரி மெட்டீரியல்ல பார்க்கவே அந்த கலர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல ஜி? இந்த கலரு செம்ம கிரீன், சான்ஸே இல்ல. அந்த கிரீனே உங்களுக்கு வந்து ஒரு ஃபெஸ்டிவ் லுக் கொடுத்துரும், பளிச்சுன்னு கொடுத்துரும். கிரீன் ஒரு நாள் நீங்க ட்ரெஸ்ஸை போட்டு வரீங்கன்னா என்ன இன்னைக்கு உனக்கு பர்த்டேவா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கலரு. ஆனா ஜிகு ஜிகுன்னு கண்ணை பறிக்கிற மாதிரி இல்ல, ரொம்பவே அழகா இருக்குன்னு சொல்லுவேன். ஒரு சாலிட் துப்பட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் லேஸ் ஒர்க் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு சுமரில லைட்டா அந்த எஃபெக்ட் கிடைக்கிற மாதிரியான ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. பார்டர்ல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் வந்து இன்னைக்கு மாத்தி மாத்தி குர்த்தாலாம் போட்டு காட்டணுமே அப்படின்றதுக்காக ஒரு பலாசோ பேண்ட் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியாது, பலாசோ தான் அது, ஸ்கர்ட் மாதிரி தெரியும் உங்களுக்கு, தெரியுதுங்களா? இட்ஸ் பலாசோ பேண்ட். அது அடுத்தது இது கூட வந்து பாத்தீங்கன்னா மோச்சியோடதுலயே ஒரு சப் பிராண்ட். இது அதுல வந்து இந்த மாதிரி டிசைன்ல பிளாக்ல ஒரு ஃபுட்வேர் இருக்கும். இது வந்து ஃப்ரண்ட்ல பிளாட்லயும் பேக்ல கொஞ்சோண்டு ஹீல் தான் இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரண்ட்ல பிளாட்டா வாங்குறேன், இல்ல வந்து கிரிப் வந்து கம்மியா இருக்கு அடியில அப்படின்னாக்கா நான் வந்து வ்ளூண்டு ஹீலுக்கு தான் போவேன். இல்ல பெருசா போனாலே நான் கிரிப் இருக்கான்னு பார்ப்பேன், ஃப்ரண்ட்லயும் ஹீல் பேக்லயும் ஹீல் இருக்கான்னு பார்ப்பேன். ஏன்னா இந்த மாதிரி நீங்க சாய்ஸ் ஆஃப் ஸ்லிப்பர்ஸ் போடும்போது தான் பேக் பெயின் வராது. சோ இது கூட நான் பேர் பண்றதுக்கு ஒரு கிரீன் கலர்ல ஒரு அழகான ஒரு ஜிம்கி போட்டிருக்கேன். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. என்னுடைய சோல்மேட் ஃப்ரெண்ட் வந்து அவங்களோட பொட்டிக்ல வாங்கினது. இப்போ அவங்க அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க டியூ டு ஹர் பர்சனல் ரீசன்ஸ். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மதர் ஆஃப் பெர்ல் டைட்டன் ராகா கலெக்ஷன்ல இருந்து ஒரு அழகான ஒரு வாட்ச் போட்டிருக்கேன் பிராண்டடா. நான் ஃபுட்வேர் பத்தி ஏற்கனவே சொல்லிட்டேன். அடுத்தது ரொம்ப ட்ரெண்டிங் இருக்கக்கூடிய கோல்ட்ல கூட இந்த மாதிரி டிசைன் இருக்கு. இந்த காப்பு கிளட்ச் எனக்கு ரொம்ப 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 இது பிடிச்சது. சீக்கிரம் இதை கோல்ட்ல வாங்கணும். பார்க்கலாம். நான் வாங்கணும்னா கடைக்கு போய் வாங்குற ஷாப்பிங் ஹால் நான் கண்டிப்பா காட்டுவேன். இல்ல ஃபியூச்சர்ல வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒண்ணு ஆர்டர் கொடுத்து செஞ்சு போடணும்னு ஆசை எனக்கு. ஆக்சுவலி இது 3 பீஸ் செட்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த மாதிரி பேண்ட் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி ஃப்ரண்ட்லயுமே எலாஸ்டிக் இருந்திருந்தா நான் கண்டிப்பா இந்த பேண்ட் போட்டு தான் காமிச்சிருந்திருப்பேன். இப்பெல்லாம் பலாசோ பேண்ட் நான் உங்களுக்கு போட்டே காமிச்சிட்டு இருக்கேன். சில வீடியோஸ்ல பாத்துருந்துருப்பீங்க. பேக்ல மட்டும் எலாஸ்டிக் இருக்கா, ஃப்ரண்ட்ல இல்லையா? அதனால எனக்கு கொஞ்சம் ஏறல இந்த சைஸுக்கு. நான் வந்து இதுக்கு லெகின் தான் பேர் பண்ணி போடுவேன். காப்பர் கலர், கோல்ட் கலர், இல்லைன்னா கிரீன் கலரே இருந்தா அந்த கலரே நீங்க போடலாம். பலாசோ பேண்ட்ஸ் கூட தாராளமா போட்டுக்கலாம். இந்த 3 பீஸ் செட் இந்த பட்ஜெட்டுக்கு சூப்பர்னு தான் சொல்லுவேன். இதுலயே வேரியஸ் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. வைன், பிங்க், மெஜந்தா எல்லாம் நான் பாத்திருந்தேன். மஜந்தாவா என்னன்னு தெரியல, அந்த மெஜந்தா இஷ் பிங்க் அது நல்லா இருந்தது, வைன் நல்லா இருந்தது, மரூன் நல்லா இருந்தது. சோ அந்த மாதிரி வேரியஸ் கலர்ஸ் இருக்கு, நீங்க வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து நம்ம 3 பீஸ் செட் குர்த்தா தான் பார்க்க போறோம். ஒண்ணு வந்து இங்க பேண்ட் கையில இருக்கு, ஒண்ணு வந்து துப்பட்டா இங்க போட்டிருக்கேன். நம்ம நாட்டாம போட்டிருக்கிற மாதிரி ஒரு துணி மாதிரி போட்டிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா நல்லா பெருசா சூப்பரான ஒரு அனார்கலி குர்த்தா. கலர் ரொம்ப அழகா இருக்கு. நான் இது போட்டுட்டு வந்தோடனே ஜி சொன்னாரு, எனக்கு தெரியாது பர்த்டேக்கு என் கூட வெளில வர்றதுக்கு நீ இதான் போடுற, உனக்கு பிடிச்ச மத்த குர்த்தாவெல்லாம் நீ எப்பனாலும் போட்டுக்கோ, மார்னிங் போட்டுக்கோ, கோயிலுக்கு போட்டுக்கோ, எங்கனாலும் போட்டுக்கோ, நீ தீபாவளிக்காவது வச்சுக்கோ, பர்த்டேக்காவது வச்சுக்கோ, வாட்ரப்ல சும்மாவது வச்சுக்கோ, இது ரொம்ப அழகா இருக்கு, என் கூட வரும்போது பர்த்டே அன்னைக்கு இதை போட்டுக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அவ்வளவு பிடிச்சிருக்கு, அவ்வளவு அழகா இருக்குன்னு சொன்னாரு. அவ்வளவு எலிகண்டா இருக்கு, நல்லா இருக்கு, ஒரு பாஷ் லுக் கொடுக்குது அந்த கலர், நேர்ல பார்க்க ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் கேட்டு ஒரு சந்தோஷத்திலேயே ஒரு வெக்கத்தோடையே தான் நான் இந்த வீடியோவே ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சோ அந்த அளவுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் எனக்கு அவர்கிட்ட இருந்து வந்துருச்சு. சோ இந்த துப்பட்டா வந்து பாத்தீங்கன்னா இங்க நான் லைட்டா பின் பண்ணிருக்கேன், பட் நான் உங்களுக்கு இப்படி ஃபுல்லா காமிக்கிறேன். இந்த மாதிரி துப்பட்டா அகலம் இவ்வளவுதான் இருக்கானா, இந்த மாதிரி சிங்கிள் சைட்ல இந்த மாதிரி ப்ளீட் பண்ணி போடும்போது இல்ல ஃபோல்ட் பண்ணி போடும்போது ரொம்பவே அழகா இருக்குது. நல்லா ஒரு 3/4 ஸ்லீவ். நான் ஃபர்ஸ்ட் பேண்ட் காமிச்சிட்டு ஓரமா வச்சுட்டுமா. இந்த பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இந்த மாதிரியும் பேக்ல இந்த மாதிரி உங்களுக்கு எலாஸ்டிக்கோட வருது. நல்லா ஒரு தாராளமா சுற்றளவு இருக்கக்கூடிய பேண்ட். கொஞ்சம் கஷ்டப்பட்டு நான் ஏத்துனா மேல போட்டுடலாம். பட் எனக்கு வந்து இந்த மாதிரி அனார்கலி எல்லாம் போடும்போது கேதரிங் பேண்ட்ஸ் போடுறது ரொம்பவே பிடிக்கும். ஒன்னு பிங்க்ல ஷிமரி கிடைச்சதுன்னா நீங்க வாங்கி போட்டுக்கலாம். இல்ல காப்பர் கலர், மைல்டான கோல்டு கலர் அந்த மாதிரி நீங்க போடுறதா இருந்தாக்கா நீங்க போட்டுக்கலாம். இல்ல பிங்கே கிடைச்சதுன்னா கூட நீங்க தாராளமா போடலாம். சோ ஒரு யோக் லைன்ல வந்து ரொம்ப அழகா கொடுத்திருக்காங்க. ரொம்ப டீசென்ட் ஒர்க்ல இருக்கு. அங்கங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்னதா கோல்டன் கலர்ல டிசைன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. லைனிங்குமே லாங்கா இருக்கு. இந்த குர்த்தாவோட லென்த் பாத்தீங்களா,
மிந்த்ரால வாங்குனீங்கன்னா மட்டும் நல்லா லாங்கா இருக்கும் குர்தா. இதே மாதிரி குர்தாஸ் மத்த வெப்சைட்ஸ்ல கிடைக்கும், ஆனா இந்த அளவுக்கு லென்த் இருக்காது. லைனிங் உள்ள குட்டையா கொடுத்துருவாங்க, இல்ல துணியோட அந்த ஃபிட்னஸ் இருக்குல்ல அது வந்து ஒழுங்கா இல்லாம போயிடும், அந்த மாதிரி இருக்கும். பட் மிந்த்ரால ட்ரஸ்ட் மீ ரொம்பவே நல்லா இருக்கும். சில குர்தாஸ் எல்லாம் நான் இந்த பட்ஜெட்டுக்கு இது பிளிப்கார்ட் தான் பெஸ்ட், இந்த துணிக்கு மிந்த்ராவை விட பிளிப்கார்ட் தான் பெஸ்ட், பிளிப்கார்ட்ல நான் வாங்குவேன். சில இதுல நான் அமேசான்ல வாங்குவேன். சோ எனக்கு பிடிச்ச மாதிரி ஒன்னு ஒரு வெப்சைட்ல இருந்து பார்த்து வாங்குவேன். நீங்க அந்த மாதிரி கன்ஃபியூஸே பண்ணிக்க வேண்டாம். அதனாலதான் நான் இத்தனை ஷாப்பிங் சீரீஸ் மாதிரி உங்களுக்கு போட்டுட்டு இருக்கேன். இதுல இருந்து பார்த்து நீங்க ஈஸியா அந்த ரிவ்யூ நம்பி வாங்கிக்கலாம். ஏன்னா 8 வருஷமா இவ்வளவு ஷாப்பிங் வீடியோஸ் கொடுத்துருந்திருக்கேன், நீங்க அதை பார்த்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் பேரப் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகா ஒரு பிங்க் கலர் ஜிம்கி போட்டிருக்கேன், அடுத்தது ஒரு கிளட்ச் வந்து போட்டிருக்கேன், இது ஆன்லைன்ல வாங்கினதுதான். அடுத்தது மதர் ஆஃப் பேர்ல் கலெக்ஷன்ல வாட்ச் வந்து பாத்தீங்கன்னா டைட்டன் ராகால இருந்து ஒரு வாட்ச் வந்து போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு நான் பிராண்டட் சாதா ஸ்லிப்பர் வந்து ஒரு ரோஸ் கோல்ட் கலர்ல நான் போட்டிருக்கேன். ஃபுல்லா ரோஸ் கோல்ட்ல ஸ்டோன்ஸ் ஃபுல்லா வச்சிருக்கும், நல்ல ஹீல் இருக்கும், நேர்ல பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அது நிறைய ஸ்டோன் இருக்கிறதுனால வீடியோல வந்து பாத்தீங்கன்னா கிளிட்டரியா இருந்து ஒழுங்கா அது வந்து போக்கசிங் வந்து வராது. சோ வீடியோல உங்களுக்கு அழகா இருக்கான்னு தெரியல, எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. எதனாலன்னு பாத்தீங்கன்னா ஜி பிடிச்சிருக்குன்னு ரசிச்சாரு, அதனால எனக்கு பிடிச்சிருக்கு. நமக்கு பிடிச்சி வாங்குறதோட அவங்க பிடிச்சி நமக்கு ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னாக்கா அது நல்லா தானே இருக்கும், நமக்கு சந்தோஷமா தானே இருக்கும். அந்த ஹாப்பினஸோட இந்த குர்த்தா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த குர்த்தா வந்து பாத்தீங்கன்னா எப்பவே நான் போட்டா ஒண்ணு பத்தாம போகும், இல்ல கரெக்டா இருக்கும், ஆனா இது லூஸா இருக்கு. நான் பின்னாடி கிளிப்பு கொத்தி இருக்கேன், இங்க பாருங்க எப்படி லூஸா இருக்கு. லாங் ஃபுல் ஸ்லீவ் இருக்கும்போது கொஞ்சம் கச்சுன்னு போய் கை உட்கார்ந்தாலும் நல்லா இருக்கும்ல. இது கொஞ்சம் லூஸ் ஃபிட்டா இருக்கு. ஒரு சைஸ் நான் இப்ப சின்னது எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறேன். எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போட்டா இந்த ஆர்ம் கிட்ட நான் இப்ப கிளிப்ப கழட்டிட்டேன்னா லூஸ் இருக்கும், அது கச்சுன்னு போய் இப்படி நின்றும். நான் சொன்ன மாதிரி அந்த பொட்டிக் ஃபினிஷ் இருக்குன்னு சொல்லுவேன்ல, அந்த ஃபிட் வந்து அவ்வளவு கரெக்டா போய் நின்றோம்னு நினைக்கிறேன். அவ்வளவு அழகா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்லயோ ஏதாவது ஒரு அக்கேஷன்ல போடும்போது நீங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்கும். சோ இது மைண்ட்ல வச்சுக்கிட்டு உங்க சைஸை நீங்க பார்த்து நீங்க போடும்பொழுது சோ எக்ஸாக்ட் சைஸை போடுங்க. நான் ஒரு சைஸ் லூஸா போட்டா கரெக்டா இருக்கும் நினைச்சு போட்டுட்டேன்னு தெரியாம பெருசாயிடுச்சு. எக்ஸாக்ட் சைஸ் போட்டுக்கோங்க. நல்லா பெருசா ஃபுல் ஸ்லீவ் இருக்கு, ஸ்லீவ்ல இருந்து யோக் லைன் வரைக்கும் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க, அது குவாலிட்டியாவே இருக்குன்னு சொல்லுவேன். நல்ல ஒரு சாலிட்ல லாங்கா இருக்கக்கூடிய கவுன் இது. அண்ட் குர்தான் தான் போட்டிருக்காங்க, நான் கவுன் மாதிரி தான் இருக்கு எனக்கு இந்த பினிஷ் பாத்தீங்கன்னா. அண்ட் லாங்கா லைனிங்குமே இருக்கு, ரொம்பவே அழகான ஒரு பிங்க், சட்டிலான ஒரு பிங்க்னு சொல்லுவேன். இந்த பிங்க் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, எனக்கு சூட் ஆகுதா அப்படின்றத சொல்லுங்க. இது கூட பேர் பண்றதுக்கு சூப்பர்பா இந்த மாதிரி ஒரு ஜிம்கா போட்டிருக்கேன், செம்ம லைட் வெயிட், காத்தாடி மாதிரி இருக்கும், நீங்க தாராளமா போட்டுக்கலாம். பார்க்கதான் பெருசா இருக்கும், ஃபங்க்ஷனுக்குலாம் ஜிகின்னு அழகா நீங்க தலையாட்டி பேசும்போது சொல்லலாம் சவுண்ட் எல்லாம் வரும். இது கூட நான் ப்ரொனவுன்ஸ் பண்றது கரெக்டான்னு தெரியல, ஆன் கிளீன் நினைக்கிறேன். அந்த பிராண்ட் வாட்ச் போட்டிருக்கேன், ஒரு காப்பு போட்டிருக்கேன். இதெல்லாம் போடணும்னு அவசியமே இல்லை, பிகாஸ் ஃபுல் ஸ்லீவ். பட் வாட்ச் போட்டாக்க நல்லா தான் இருக்கும். இன்ச் 5ல இருந்து இந்த மாதிரி ஒரு ஃபுட்வேர் வந்து போட்டிருக்கேன். அஃப்கோர்ஸ் இது வந்து ரொம்ப கிளிட்டரியா இருக்கும், நல்லா இருக்கும், ஒரு பார்ட்டி வேருக்கு பக்காவா இருக்கும். பட் வீடியோல பார்க்கும்போது இந்த ஜிகான் இருக்க ஷிம்மரி எஃபெக்ட்ல இருக்கிறதுலாம் ஒழுங்கா தெரியாது, அந்த லைட்டிங்ல கொஞ்சம் கிளார் அடிக்கும். நேர்ல பார்க்கும்போது இது ரொம்பவே அழகா இருக்கும். இதெல்லாம் ஸ்டாக்ல இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. ஸ்டாக்ல இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே நான் டேக் பண்ணி விட்டுருக்கேன். ஸ்டாக் தீர்ந்து போறதுக்குள்ள பிடிச்சதை டக்குன்னு வாங்கிக்கோங்க, தீபாவளி சீசன் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் ஒரு 3 பீஸ் செட் குர்த்தா தான் பார்க்க போறீங்க. இந்த குர்தாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 4 கலர்ஸ் இருக்கு. 4 கலர்ஸுமே நான் வாங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு கலரோ 2 கலரோ வாங்கினேன், அதுக்கப்புறம் பிடிச்சு போய் அடுத்த 2 கலரோ நான் போட்டுட்டேன், வாங்கிட்டேன். இது வந்து கிரே கலர்னு அவங்க போட்டிருப்பாங்க, பட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஜ், ஒரு கிரீம், ஒரு சட்டிலான ஒரு கோல்டு, அந்த கலர் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரியான ஒரு கலர், சாண்டில் கலர் மாதிரியான ஒரு கலர். கிரேன்னு என்னால இதை ஒத்துக்கவே முடியல, பட் அந்த ஷேடும் கொஞ்சம் இருக்கு, ஒரு மாதிரி ஷிம்மரி எஃபெக்ட்ல ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த காலர்ட்ல இருக்கு. இதுக்கு கான்ட்ராஸ்டா துப்பட்டா வந்து இந்த மாதிரி கலர்ல தான் கொடுப்பாங்க. அண்ட் ட்ரஸ்ட் மீ இது ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த அனார்கலி செட்ல நான் வச்சிருக்க 4 கலருக்குமே நான் வந்து கேதரிங் பேண்ட் தான் போடுவேன். பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர்லயே அவங்க வந்து பலாசோ பேண்ட் வந்து கொடுப்பாங்க, நீங்க அது போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். என்ன மாதிரி கேதரிங் பேண்ட் போடுவீங்க, இல்ல நீங்களா ஒரு பலாசோ பேண்ட் போடுவீங்க, இல்ல ஷிம்மரில பேண்ட்ஸ் வந்து நீங்க கேதரிங் பேண்ட்ஸ் வாங்கி போடுறது உங்களுக்கு பிடிக்கும் லெகின்ஸ்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கலர்ல பேண்ட் போட்டாலும் நல்லா தான் இருக்கும், இதே கலர்ல பேண்ட் போட்டாலும் நல்லா இருக்கும். பட் இந்த பர்பிள் கலருக்கு நான் என்ன சொல்லுவேன், இது ஃபுல்லா ஒரே கலர், இது மட்டும் நீங்க பர்பிள்ல போடும்போது கான்ட்ராஸ்டா எலிகண்டா சூப்பரா இருக்கும். இதுல 4 கலர்ஸ்மே நான் வச்சிருக்கேன். ஏன்னா இந்த பட்ஜெட்ல நீங்க கடையில போய் இந்த ஃபிட்ல இந்த குவாலிட்டியில வாங்குனீங்க, இல்ல மத்த வெப்சைட்ல வாங்குனீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். இதுல லைனிங்ல இருந்து எல்லாமே குவாலிட்டியா இருக்கு, ஃபிட்ல இருந்து எல்லாமே பக்காவா இருக்கு. இந்த வெப்சைட்ல இந்த காசுக்கு கண்ணை மூடி வாங்கலாம்டா அப்படின்றதுனாலதான் 4 கலருமே நான் தூக்கிட்டேன். ஒரு அக்கேஷனுக்கு ஒண்ணு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு முடிஞ்சா நான் அடுத்தடுத்த கலர்ஸும் போட்டு காமிக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். இல்ல ஏற்கனவே நீங்க பாத்துருந்துருப்பீங்க பழைய ஷாப்பிங் ஹால்ல நினைக்கிறேன். சோ கண்டிப்பா இந்த கலர்லாம் டக்குன்னு அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆறதுக்குள்ள வாங்கிக்கோங்க. இதுல 3 கலர் அக்காவே வாங்கியிருக்காங்க. நாங்க 2 பேர் சேர்ந்து ட்வின்னிங் பண்ணுவோம். அப்ப லிங்க் கேட்டீங்கன்னா கிடைக்காது, இப்பவே எல்லாம் ஸ்டாக் அவுட் ஆயிடும். வேணும்ன்றவங்க இப்பவே வாங்கிக்கோங்க. உங்க சைஸ் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. ப்ராடக்ட் எல்லாம் டேக் பண்ணி விட்டுருக்கேன். இதுக்கு நான் பேர்
பண்றதுக்கு இந்த ஜும்கா தான் போட்டிருக்கேன். ரொம்ப காத்தாடி மாதிரி லைட் வெயிட்ல இருக்கும், சின்ன தோடு போட்டிருக்க மாதிரி தான் இருக்கும், பார்க்க தான் பெருசா இருக்கும். அகைன் அதே வாட்ச் தான் நம்ம குர்தாக்கு போட்டிருந்தாலே நான் கழட்டவே இல்லை. அதே ஹேண்ட் கிளீன்ல இருந்து தான் நான் ஒரு பிராண்டட் வாட்ச் போட்டிருக்கேன், ஒரு கிளச் ஒன்று போட்டிருக்கேன். அடுத்து ஃபிட் ஃபிளாப்ல இருந்து ஒரு ஸ்லிப்பர் போட்டிருக்கேன். இதை நான் டேக் பண்ணிருக்கும் போது அக்கா இது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கே, இது வந்து பாத்தீங்கன்னா 8000 ரூபாய்க்கு ஒரு ரூபாய் கம்மி. நிஜமாவே அவ்வளவுதாங்க. ஃபிட் ஃபிளாப்ல போய் நீங்க எந்த செருப்பு வாங்கினாலும் 7,999 அப்படிதான் இருக்கும். வேற வழி இல்ல. அது கொஞ்சம் காஸ்ட்லி தான். அக்கா நீங்க வேற ப்ராடக்ட் ஏதோ கொடுத்துட்டீங்க போல இருக்கு, தப்பா டேக் பண்ணிட்டீங்க போல இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இல்ல, இது அப்படிதான். எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு நான் லாங் டிராவல் பண்றேன், ஒரு நாள் ஃபுல்லா நிக்கிறேன், ஒரு நாள் ஃபுல்லா நடக்கிறேன் அப்படின்னா எனக்கு கால் வலி வந்து அடிக்கடி வீங்குறது வரும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நான் வீடு ஃபுல்லா யாரை கட்டி உட்காராம சுரண்டு வேலை பார்க்கும் போது அந்த மாதிரி இருக்கும்போது கால் வீங்கும். அந்த மாதிரி நேரத்துல எனக்கு நல்ல குஷனா நல்லா வலிக்கு எனக்கு இருக்கிற மாதிரி எதமா இருக்கிற ஃபுட்வேர் ஃபிட் ஃபிளாப்ல இருந்து இருக்கும். ஹீலும் கிடைச்சிரும், ஃப்ரண்ட்ல இருந்து லாஸ்ட் அப்படியே குஷனியா இருக்கும். எனக்கு சாஃப்டா நல்லா மெத்துன்னு இருக்கு. அதனாலதான் காசு பண்ணாலும் பரவாயில்லன்னு இந்த பிராண்ட்ல ஆக்சிடென்ட் ஆன நாள்ல இருந்து இன்னைக்குள்ள நான் சேர்த்து வச்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6-7 ஸ்லிப்பர் வாங்கி சேர்த்து வச்சிருப்பேன். இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி பிராண்டட் ஸ்லிப்பர் வாங்கினதே இல்ல, ஷோ ஆஃப்காக கிடையாது, எனக்கு காலு கம்ஃபர்டபுளா இருக்கு நான் வாங்கி போட்டுட்டு இருக்கேன். சோ ஆக்சுவல் பிரைஸ் கொஞ்சம் காஸ்ட்லி தான். வேணும்ன்றவங்க வாங்குங்க, செருப்புக்கு இவ்வளவு காசு போட வேணாம்னு நினைக்கிறவங்க வாங்க வேண்டாம். இந்த மாதிரி கால் ப்ராப்ளம் இருக்கவங்க தாராளமா வாங்கிக்கலாம். அடுத்து இப்ப நான் போட்டிருக்க குர்த்தாலேயே இன்னொரு கலர் குர்த்தா. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பர்பிள் கலர்ல வருது, இது மாதிரி காலர்ட்ல வருது. இந்த காலர் டிசைன்ல கிட்ட வந்தீங்கன்னா கிரீனா இருக்கும், சம்பந்தமே இல்லாம கொடுத்துருக்க மாட்டாங்க. இங்க பாருங்க பர்பிள் டிசைன் இருக்கு, அதனாலதான் பர்பிள் துப்பட்டா கொடுத்துருக்காங்க. இதுல கிட்ட வந்தீங்கன்னா அந்த ஃபிளாரல்ல கிரீனா இருக்கும், அதனாலதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரீன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இங்க பாருங்க சூப்பர் கிரீன்ல கான்ட்ராஸ்டா துப்பட்டா கொடுத்துருக்காங்க. இதே கலர்லயே உங்களுக்கு பேண்ட்டுமே வந்துடும். அதுலயே அடுத்த குர்த்தா வேற கலர், இது கலர் தான் வேற நான் அதனால காட்டல. இதே கலர் குர்த்தா டர்குவைஸ் ப்ளூ அந்த கலர்ல இருக்கும், ஒரு மாதிரி மயில் கழுத்து ப்ளூல வந்து வரும். இதுலயும் கிட்டக்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதே கலர்ல அந்த ப்ளூ கலர்லயே தான் உங்களுக்கு வந்து அந்த டிசைன்ஸ் வந்து போகுது. சோ அதே ப்ளூலயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா துப்பட்டா வந்து கொடுத்துருக்காங்க. சோ ரொம்ப பர்ஃபெக்டா உங்களுக்கு இருக்கும். இதே கலர்லயே உங்களுக்கு பேண்ட்டுமே வருது. இது மட்டும் ஏன் கான்ட்ராஸ்டா துப்பட்டா கொடுக்கலன்னு எனக்கு தெரியல, பட் இதுவே ரொம்ப அழகா இருந்தது. இன்னொரு குர்த்தா நான் ஏற்கனவே போட்டு 2-3 வாட்டி வீடியோல காமிச்சிட்டேன், 2-3 ஃபங்க்ஷனுக்கு நான் அதை போட்டுட்டேன், இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ரீஸ்டாக் பண்ணிருக்காங்க, ஸ்டாக் அவுட் ஆகி எல்லா சைஸும் காலி ஆகி இப்ப திருப்பி அது ரீஸ்டாக் ஆயிருக்கு. தீபாவளிக்கு அப்புறம் இந்த மாடல் கிடைக்குமான்னு தெரியல, ஏன்னா பர்பிள் கலர்லாம் அவ்வளோ அழகா நம்மள காமிக்கும். அடுத்து 3 பீஸ் செட் குர்த்தா வந்து பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா பர்பிள் தான். இது ஃபுல் பர்பிள்ல வரும். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காலர்ட் நெக்ல வி நெக்ல வரும், பட் இது அந்த மாதிரி இருக்காது. உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட வி நெக் மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி சிம்பிளா தான் இருக்கும். இதுல ஒரு சூப்பரான விஷயம் பாத்தீங்கன்னா மத்த கையில இந்த மாதிரி 3/4 ஸ்லீவ்ல உங்களுக்கு கரெக்டான ஃபிட்ல கச்சுன்னு இருக்கும், பட் இது வந்து பாத்தீங்கன்னா பெல் ஸ்லீவ்ல இருக்கும். மேல குட்டியாவும் இங்க பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. இந்த எம்ப்ராய்டரி எல்லாம் ரொம்ப எலிகண்டா இருக்கும், குவாலிட்டியா இருக்கும், ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் பார்டர்லயும் உங்களுக்கு அந்த மாதிரி டிசைன் வந்து போகும். இதுக்கும் ஒரு பர்பிள் கலர்ல உங்களுக்கு வந்து பலாசோ பேண்ட் கொடுப்பாங்க. அண்ட் துப்பட்டா ரொம்ப அழகா இருக்கும். எல்லா கலர் உள்ளவங்களும் பர்பிள் வந்து போடலாம். பர்பிள் வந்து நம்மள ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப அழகா எடுத்து காமிக்கும், ஒரு பாஷான ஒரு லுக் கொடுக்கும்னு சொல்லலாம். நம்ம அது கான்பிடென்டா வியர் பண்ணணும். நம்ம எந்த ட்ரெஸ் போட்டாலும் சரி கான்பிடென்டாவும் அந்த ஸ்மைல் அப்படின்ற கூட ஒரு ஜுவல்லரி, மத்த ஜுவல்லரி இருக்கோ இல்லையோ அந்த கான்பிடென்டாவும் அந்த ஸ்மைலோட ரொம்ப சந்தோஷமா நம்ம அழகா தான் இருக்கோன்ற கான்பிடென்ஸோட போக சிரிச்சுட்டே போங்க, ரொம்ப அழகா காட்டும் உங்களுக்கு. இந்த பர்பிள் வைன் கலர் சில கலர்ஸ் எல்லாம் வந்து நம்ம ரொம்ப அழகா காமிக்கக்கூடிய கலர். சோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்றதுக்காக தான் நான் இதை இன்க்ளூடே பண்ணேன். இதுல கலர்ஸ் இருந்தா கண்டிப்பா நான் ஏதாவது டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி வாங்கி இருந்திருப்பேன், பட் எனக்கு கலர்ஸ் கிடைக்கல. உங்களுக்கு கிடைச்சா எனக்கு கமெண்ட்ஸ்ல ரெக்கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? சோ இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்து ரஷ்டமைக்கு நன்றிகள். எல்லா ப்ராடக்ட்டும் டேக் பண்ணிருக்கேன், கண்டிப்பா செக் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுங்கன்னு கேட்டுக்கிறேன். அது ஃப்ரீ தான், காசு செலவுலாம் இல்ல. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you so much for watching, friends. Take care. Tata. Bye.